நிறைய பேர் என்னை கேலி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கான அவார்டு தான் இது. Studio One Digital and Tele Awards 2025 in association with Red Nool. Title sponsor Meriba Paneer and Jai Chandran Textiles. நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கோம், இல்லை இவ்வளோ சீசனாக நம்ம பண்ணுறோம், எல்லாருக்கும் கொடுக்கும்போது நமக்கு மட்டும் மிஸ் ஆச்சு. ஆனால் அது வந்து என்னென்னா மொட்டை அடிச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷத்துக்கு மேலே மொட்டையிலே இருந்துட்டோம். ஆனால் பார்க்குறவங்க வந்து என்னென்னா, என்னங்க அவங்கள மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க, என்னங்க அவங்களுக்கு தரல. ஆல்ரெடி இப்போ நான் வந்து ஒரு 2-3 கபோர்டு அடித்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் குவிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு அவார்டை. Hi guys! How are you? ஏடா குக்வித் கோமாளி முடிஞ்சிச்சு, என்னடா பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, சிம்பண்ணனோட ஃபேனு, என்றைக்குமே வந்து எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நம்ம உடம்பை எப்போவுமே பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். ஜிம்மேட்லாம் நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க. முத்துக்குமரன் கேட்டேன், மாஸ்டர் கிட்ட கேட்டேன், என்னப்பா முத்து கரெக்டாக வரானா? ஜிம் வாசல்ல அவர் போகும்போது நான் போண்டா அவனை சாப்பிட்டு அவரை மீட் பண்ணுவேன். அதான் ஜிம்மெட்டு தெரியாமல் சொல்லிட்டேன். ஒரு பண்ணதுனாலே ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஐயா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னதுன்னு கேட்டு போறாரு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரொம்ப சாதாரணமா ஒரு நகைச்சுவையாளனா, ஒரு தொலைக்காட்சியில ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, ஒரு லுக்கலைக்கா வந்து இன்னைக்கு அவர் மாதிரி லுக்கு வந்துட்டா போதுண்டா, என்ன எல்லாரும் லைக் பண்ணுவாங்கங்கிற அளவுக்கு தன்னுடைய உடற்கட்டை ஒரு ஒரு மாடல் எல்லாம் தள்ளி நிக்கணுங்கிற அளவுக்கு மிக செம்மையாக மாத்தி இருக்கிற அண்ணன் சரத் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு, அவருடைய நகைச்சுவைக்காக பார்வையாளர்கள் இருந்த காலம் போய் இன்னைக்கு அவருடைய உடற்பயிற்சிக்கான ரசிகர்கள் உயர்ந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவருடைய உழைப்பு. அண்ணன் சரத் அவர்களே ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. Personally, as a sister, congratulations. Very happy for you. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு இரு வார்த்தைகள். thank you. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே? இப்படி சொன்னா யாரும் பேச மாட்டாங்க. Hi guys! How are you? எல்லாரும் ஃபைனாப்பா. உங்க எல்லாருக்கும் 5000 இன்கிரிமெண்ட்ப்பா. இப்படி ஆரம்பிச்ச கலக்க போகுது சீசன் 5ல இன்னைக்கு வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதோ பிரபாகரன் கூட சொல்லியிருந்தாங்க, மச்சான் 10 வருஷம் ஆயிடுச்சுடா, எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே வந்து இங்கே வந்து நிற்கிறேன், அது காரணம் வந்து மக்களோட அன்பு, மக்களோட சப்போர்ட்டு எல்லாமே தான். நிறைய விஷயங்கள் நான் இது இப்போது 10 வருஷம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர் என்னை கேலி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நான் ஓடலை, இதெல்லாம் பார்த்து நான் ஓடலை, போராடினேன். அந்த போராட்டத்துக்கான அவார்டு தான் இது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து இப்போது நான் போகிறேன், ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா யோசிச்சேன், ஏடா குக்வித் கோமாளி முடிஞ்சிச்சு, என்னடா பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது வந்து இல்லைன்னா நம்மளை வந்து மறந்துடுவாங்க. சரி, நம்ம ஏதாவது பண்ணுவோமேன்றதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணலாம், சரி நம்ம உடம்பு கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது இவ்வளோ பெரிய பூமாவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒர்க் அவுட் பண்ணதை எடுத்து வீடியோவில் போட்டோன்னே என்னை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஏய் என்னடா இப்படி இருக்கேன், பயங்கரமாக இருக்கேன். அதான் இவனே பயங்கரமா இருப்பான், இவன் உடம்பு பார்த்துல நான்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னடா இவ்வளோ பயங்கரமா இருக்கேன். இவர் என்னை பார்த்து சொல்றாரு, நான் என்னடா பயங்கரமா இருக்கீங்க அப்படின்னா. ஏய் நீங்களாம் என்னை பார்த்து சொல்றவங்க நாங்களா பயங்கரமா இருக்கு. சும்மா அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக, அவ்வளோதான். தேங்க்யூ. நிறைய விஷயம் பண்ணணும். தேங்க்யூ. என்னுடைய ஜிம்மேட்லாம் நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க. முத்துக்குமரன்
சீக்கிரம் நிறைய நான் கேட்டேன் மாஸ்டர் கிட்ட கேட்டேன், என்னப்பா முத்து கரெக்டா வரானா? ஜிம் வாசல்ல அவர் போகும்போது நான் போண்டாவோட சாப்பிட்டு அவரை மீட் பண்றேன், அதான் ஜிம்மெட்டுன்னு தெரியாம சொல்லிட்டேன். சீக்கிரம் உங்க ஜிம்ல நானும் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் ஷரத்தனா. இல்ல உடம்பு பாத்துங்க, ஏன்னா சிம்பு வந்து நான் சிம்பு அண்ணனோட ஃபேனு. அவர் சொன்னார் ஒரு தடவை, என்னைக்குமே வந்து எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நம்ம உடம்பை எப்பவுமே பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. அதுக்காக அவரு சொன்னதை வந்து நான் வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. நன்றி ஷரத்தனா. Thank you so much. We love you too. தேங்க்யூ. அவார்டு இந்த அவார்டு கொடுத்த என்னுடைய ரிஷு டார்லிங் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டுடியோ 1. ஏன்னா சமீபத்தில் சோசியல் மீடியால நிறைய ப்ராப்ளங்களை நான் அனுபவிச்சேன் அவார்டுன்னு ஒரு விஷயத்தினால. அதனால வந்து தேங்க்யூ. நீங்கள் வாங்கிய விருதுக்கு உங்களை அன்போடு வாழ்த்துறோம். நன்றி. எங்க ஜிம்ல ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 15 பேர் சரத்தனை சேர்த்து விட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லாருக்கும் நல்வழி காட்டுகிற என் அண்ணனுக்கு நண்பு நிறைந்த நன்றி. நன்றி. Thank you so much. வெல்கம் டு ஸ்டுடியோ 1 டிஜிட்டல் அண்ட் டெலி அவார்ட்ஸ் 2025 சார். இன்னைக்கு நீங்க அவார்ட் வாங்கியிருக்கீங்க. என்னம்மா ஏதோ ஏரோஸ்டஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, ஸ்பீடா கடகடகடன்னு. சார் இது வெல்கம் சார். என்ன சார் வாட்டர் வேணுமா இல்ல என்ன சார்? சார் நான் சீக்கிரம் பேசினா தானே சார் உங்ககிட்ட. ஓகே ஆமா கண்டிப்பா. சோ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ரீசன்ட் டைம்ல நீங்க போட்ட ஒரு போஸ்ட் பயங்கர ஒரு சென்சேஷனா இருந்தது. எனக்கு என்னவோ அது போட்டதுனால தான் என்ன கூப்பிட்டு கொடுத்தா மாதிரி இருக்குது. சரி ஓகே. இதேதான் சொல்லிவிட்டீங்க, நிறைய போஸ்ட் போடலாம் போலியே. அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா வந்து எல்லாருமே சொன்னாங்க, என்ன ப்ரோ உங்களை மட்டும் கொடுக்கல என்ன. ஆக்சுவலா மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. ஆக்சுவலி நீங்க அந்த போஸ்ட் போடலன்னா யாரும் அதை ரெக்டிஃபை பண்ணிருப்பாங்க. என்ன விஷயம், அவார்டுன்றது வந்து யார் ஒருத்தவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒருத்தவங்க வந்து ரெகக்னேஷன் பண்ணுறது தான் அந்த அவார்டு. நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கோம், இல்லை இவ்வளோ சீசனாக நம்ம பண்ணுறோம், இல்லை இவ்வளோ நாளாக நம்ம அதில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றது அது வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே குழந்தை தாங்க. நீங்கள் இப்போ நான் ஒரு அவார்டு எடுத்து உங்களுக்கு கொடுத்தா கூட அது ஜாலியாக வாங்கிப்போம். அது ஒன்றும் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. எல்லாருக்கும் கொடுக்கும்போது நமக்கு மட்டும் மிஸ் ஆச்சு. ஆனால் அது வந்து நான் எப்படி தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் டீமையும் நான் வந்து இது பண்ண முடியல. நான் வந்து 24 hours ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னா நம்ம அவங்களையும் எதுவும் குறை சொல்ல முடியல. ஆனால் பார்க்குறவங்க வந்து என்னென்னா, என்னங்க உங்களை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க, என்னங்க உங்களுக்கு தரல, என்ன உங்களை வந்து இது பண்ணுறாங்களா அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட்ஸு, நிறைய கால்ஸ் எல்லாமே வந்தது. என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீங்கள் கொடுக்குறது தான் எனக்கு அவார்டு. நீங்கள் என்னை பார்த்து ஹாய் சார் அது எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அது ஒரு அவார்டு தான் எனக்கு. ஏன்னா யாருன்னே தெரியாதவங்க ஒன்று பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது அது ஒரு அவார்டாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் நான் அதை வந்து சொல்லிவிட்டு அது கீழே வந்து நான் சொன்னேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு அவார்டு கொடுத்துருக்கீங்க, அது மக்களாகிய நீங்களே வந்து எனக்கு அந்த பட்டத்தை கொடுத்து அது வந்து அது மூலிமா வந்த அவார்டு தான் உழைப்பாளின்னு ஒரு அவார்டு. அதை நான் வந்து போட்டிருக்கேன். அதை விட வேறு என்ன வேணும்? தலைவரோட படம் உழைப்பாளி, அதில் வந்து அவார்டு சரத்துக்கு வந்து பெரிய விஷயம் தானே. அதுதான் நான் போட்டிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவார்டு கொடுக்கலன்னுலாம் நம்ம வருத்தப்படலை. இதை விட நிறைய அவார்ட்ஸ் நம்ம கைக்கு வரும், அதை நம்ம வாங்கிப்போம். அப்போது வந்து வீட்டில் இடம் இல்லை இருக்காது, ஐயோ எங்கே அவார்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு. ஆல்ரெடி இப்போ நான் வந்து ஒரு 2-3 கபோர்டு அடித்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் குவிக்கிற மாதிரி அந்த இடத்துல வர அவார்டை வந்து பெருசா அப்படின்னு மாதிரி கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ. சூப்பர். ஓகே, KPYல வந்து நீங்க மொட்டை ராஜேந்திரனா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பிச்சீங்க. அப்படிதான் மக்கள் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல இருந்து லைக் இல்ல எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு, நான் மித்ததும் பண்ணுவேன், லைக் நான் தான் சரத், இதுதான் நான் அப்படின்னு வந்து மக்கள் கிட்ட நீங்க அந்த ஐடென்டிட்டியை கொண்டு வரதுக்காக என்னென்னலாம் மெனக்கிட்டு. ஐயோ ரொம்ப போராட்டம். என்னன்னா மொட்டை அடிச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷத்துக்கு மேல மொட்டையிலேயே இருந்துட்டோம். என்ன லைட்டா அப்படி முடி வளைஞ்சா கூட என்ன உங்களுக்கு முடி வளர்ந்துச்சு அதிசயமா, என்ன எனக்கு முடி வளருங்க அப்படின்றலாம், அதிசயமா முடி வளர்ந்துச்சா, என்ன நம்ம முடி வளருங்க, என்னையே நான் மறந்துட்டேன். ஓகே நம்ம முடி இருக்குமோ இல்லை வளராதோ அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மா என்னடா எப்போ பார்த்தாலும் மொட்டையிலே இருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ரிஜிஸ்டர் மொட்டராஜேந்திரன் பையன் இல்லை மொட்டராஜேந்திரன் சரத், மொட்டை சரத் அப்படின்னு பேர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த மொட்டையிலேருந்து ஒரு சரத். ஆக்சுவலாக நான் வந்து லுக்கலைக்காக தான் வந்தேன். லுக்கலைக்கு வந்து எனக்கு வந்து பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது, எனக்கு வந்து அதை வாழ வச்சுது. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த லுக்கலைக்கிலேருந்து கொஞ்சம் நான் மாறுறேன். ஏன்னா நான் வந்து அவரை மாதிரி பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், ஆனால் அவர் வந்து அதை பண்ணுறதுக்கு சினிமாவில் இருக்கார். ஏம்பா நீ என்ன மாதிரி பண்ணுற, ஓகே ஆனால் அதை பண்ணுறது தான் நான் இருக்கிறேனே அப்படின்னு என்ன சொல்லுவார். நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போது சரத்தா நான் என்ன பண்ணுன்றதுக்காக நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். முடியை வளர்த்துறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாடி லாங்குவேஜை மாற்றுறது. நம்மலாம் என்ன பண்ணாலும் நம்ம உடம்புல எல்லாருமே வந்துடுவாங்க. காமெடியன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இருப்பார், விவேக் சார் இருப்பார், கவுண்டமணி சார், செந்தில் எல்லாருமே இருப்பாங்க. காமெடியன்ஸில் உள்ள பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு சரத்துன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன். இப்போ சமீபத்தில் ஒர்க் அவுட் பண்ணேன், ஜிம் பண்ணேன். அது நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு ப்ரோ செம்மையாக இருக்கிறேன், நான் அவ்வளோ செம்மையெல்லாம் நான் பண்ணல, நான் ஏதோ சும்மா இருக்கிறேன்ற 1 ஹவருக்கு இது ஒர்க் அவுட் பண்ணுகிறேன், அவ்வளோதான். அது வந்து நம்மளை வந்து எல்லா இடத்துலையும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான். என்ன ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். சூப்பர் சார்.
ஸோ காந்தி கண்ணாடி படம் பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். ஓகே, கேபிஒய் பாலா பத்தி சில சர்ச்சைகள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய போயிட்டு இருக்குல்ல சார். ஸோ ஆனா உங்களுக்கு அவரை பர்சனலாவும் தெரியும், ஆமா, லைக் ப்ரொஃபஷனலாவும் அவர் எப்படி இருப்பாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப நல்ல பையனை, அவனை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், வேற எதுவுமே சொல்ல. ஏன்னா இங்க நிறைய நல்லவங்களை நம்ம வந்து இழந்துக்கிட்டே இருக்கோம் சில இடத்துல வந்து. அதை வந்து இந்த மாதிரி தப்பா பேசாதீங்கன்னு தான் நான் சொல்றேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு வீடியோ போடும்போது கூட லைக் இது நான் போடணும்னு இல்லை, பட் என்ன பார்த்து ஒரு 4 பேர் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணா அது இன்னுமே எனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்றதுனால தான் அவர் அதனாலதான் சொல்றேன். ரொம்ப நல்ல, அதான் வந்து நிறைய நல்லவங்களை நம்ம மிஸ் பண்றோம்ல, அதுல இவனை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல பையன், அவ்வளவுதான் நான் சொல்றேன், வேற எதுவுமே இல்லை. சோ இதுக்கு மேல ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒரு தம்பி, என்னோட தம்பிக்கு நான் என்ன சொல்றது. சூப்பர் சூப்பர் சார், தேங்க் யூ. சோ அவார்ட் வாங்கியிருக்கீங்க, ஹாப்பி. ரொம்ப நன்றி, தேங்க் யூ. அதான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலே ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஐயா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னதுன்னு கேட்டு போறாரு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.